வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் இதற்காகவா. கதைக்குள்ள போலாமா? அன்று பிரதோஷம். கோவிலில் ஒரே கூட்டமாக இருந்தது. இறைவனுக்கு அபிஷேகம் முடிந்து அனைவருக்கும் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தார் அர்ச்சகர். கூட்டத்தில் அனைவரும் அதை வாங்க அலைமோத அனைவரையும் முண்டியடித்துக் கொண்டு உமா முன்னால் வருவதற்குள் அர்ச்சகர் அந்த பக்கம் சென்று விட்டார். சாமி சாமி என்று கையை நீட்டிக்கொண்டு உமா கத்துவது அவர் காதில் விழுந்ததாக தெரியவில்லை. உமாவின் முகம் வாடி போக, இந்தாம்மா என்று அவள் முகத்துக்கு நேரே பிரசாதத்தை நீட்டினாள் ஒரு பெண். டக்குன்னு திரும்பி அவளை பார்த்தாள் உமா. 50-55 வயது இருக்கும் அந்த பெண்ணிற்கு. மலர்ந்த முகத்தோடு உமாவை பார்த்து கொண்டிருந்தாள். எடுத்துக்கோமா என்று அவள் கூறியதும், ரொம்ப தேங்க்ஸ்மா, இவ்வளவு தூரம் கோவிலுக்கு வந்துட்டு பிரசாதம் வாங்காம போறமேன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தேன் என்று கூறிக்கொண்டே அவள் கையிலிருந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டாள். ஆமாம்மா, அபிஷேகம் முடிகிற வரைக்கும் காத்திருந்துட்டு கடைசியில பிரசாதம் கிடைக்கலன்னா சங்கடமா தான் இருக்கும். அதுதான் நான் வாங்கின பிரசாதத்தை உனக்கும் கொடுத்தேன் என்றாள் அந்த பெண். பரவாயில்லம்மா, உங்களுக்கு பெரிய மனசுதான். ஆமா, நீங்க என்ன அப்பவே பாத்தீங்களா? சரியா சொல்றீங்களே. ஆமாம்மா, இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நான் உன்னை பாக்குறேன். அப்படியா என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தாள் உமா. ஆமாம்மா என்று சிரித்தாள் அந்த பெண். இதற்குள் அவர்கள் கோவிலின் வெளியே வந்துவிட, அம்மா உங்க பேரு என்று தயங்கினாள் உமா. என் பேரு பத்மாவதி, எல்லாரும் பத்மான்னு கூப்பிடுவாங்க. அப்படியா, என் பேரு உமா. தெரியும்மா என்று சிரித்தாள் பத்மா. என்னம்மா சொல்றீங்க? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் உன்னை தினமும் பாக்குறேனே. அப்படின்னா நீங்க எங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கீங்களா? ஆமா, உங்க வீட்டு பின்னாடி இருக்கிற ஃப்ளாட்ல தான் இருக்கிறேன். புதுசா குடி வந்திருக்கேன். வந்து 3 மாசம் ஆகுது. மாடியில நீயும் உங்க வீட்டுக்காரும் சாயங்காலத்துல வந்து நின்று பேசிட்டு இருக்கிறதும் பக்கத்து வீட்டு பசங்க கூட விளையாடிட்டு இருக்கிறதும் அப்பப்ப என் காதுல விழும். ஓ அப்படியா, நான் உங்களை பார்த்ததே இல்லை. ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? இங்க சொந்தமா வீடு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லம்மா, இப்போதைக்கு வாடகை வீடு தான். பிடிச்சு போனா சொந்தமா வாங்கிடலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் குஜராத்ல என் தங்க வீட்டுல தான் இருந்தேன். அவ பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி அவ குடும்பம் பெருசாயிடுச்சு. இனிமே நாம எதுக்கு அவங்களுக்கு தொந்தரவா இருக்கணும்னு வந்துட்டேன். எங்க பூர்வீகம் இங்கதான், தமிழ்நாடு. ஆனா இப்போதைக்கு இங்க யாரும் இல்லை. ஆனா எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கும். கடைசி காலத்தை இங்கதான் தள்ளணும்னு ரொம்ப நாளா மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். அப்படியா, அப்பனா உங்களுக்கு குடும்பம்? பத்மா சிரித்தாள். ஏன் தயங்குற? தைரியமா கேளு. எனக்குன்னு யாரும் இல்லை. நான் கல்யாணமே பண்ணிக்காம அப்படியே குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டேன். எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க. சின்ன வயசுலயே எங்க அப்பா போயிட்டதால குடும்பத்துக்கு மூத்த பொண்ணான என் தலையில தான் குடும்ப பாரம் மொத்தமா விழுந்தது. எங்க அம்மா குஜராத்தி, எங்க அப்பா தமிழ்நாடு. 2 பேரும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. எங்க அப்பா போனதும் எங்க அம்மா சொந்த ஊருக்கே போயிட்டோம். அப்புறம் அங்கேயே ஏதோ ஒரு வேலையை தேடிக்கிட்டு அப்படியே என் தம்பியை கரை சேர்த்தேன். அவங்களும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. எங்க அம்மா போனதும் அவங்களுக்கு நான் தான் அம்மாவா இருந்தேன். இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள்னு காலம் தள்ளிட்டு இருந்தேன். நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தை கொஞ்சம் டெபாசிட் பண்ணிட்டு அப்படியே யாருக்கும் பாரமா இருக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதுதாம்மா என்னோட கதை என்று சிரித்தாள் பத்மா. இதற்குள் அவள் ஃபிளாட் வந்து விட, வாடா கண்ணு, உள்ள வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போவ என்று உமாவின் கையை பிடித்து இழுத்தாள். இல்லம்மா, அவர் வர்ற நேரம் ஆயிடுச்சு, நான் போகணும். இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். அப்படியா, சரிடாம்மா, அதுவும் சரிதான். ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு தான் போகணும். அதுதான் நல்லது. அம்மா, நான் அதுக்கு சொல்ல வரல. அட என்னடா இதுக்கு போய் சங்கடப்படுற? நீ அப்படி நினைக்கலதான், அது எனக்கே நல்லா தெரியும். ஆனா அதுதான் உண்மை. நான் சொல்றேன், இனிமே அப்படியே செய், சரியா என்றாள் தலைமுடியை ஆசையாக சரி செய்தாள். அம்மா, உங்களை பார்த்தா எனக்கு என்னவோ தெரியல, எங்க அம்மா இருந்திருந்தா இப்படிதான் இருப்பாங்களோன்னு தோணுது என்று கண்கள் கலங்கினாள் உமா. அப்படின்னா உனக்கு என்று அவளை அதிர்ந்து பார்த்தாள் பத்மா. எனக்கு அம்மா இல்லம்மா, அப்பா தான். அவரு தான் என்னை கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தாரு. என்னை ஒரு நல்லவர்கிட்ட ஒப்படைச்ச சந்தோஷத்துல போன வருஷம்தான் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு என்று கண்களை துடைத்து கொண்டாள். அடடா, அப்படியா, சாரிடா கண்ணு,
நான் ஏதேதோ கேட்டு உன்னை சங்கடப்படுத்திட்டேன். சரி, கவலைப்படாதம்மா. இனிமேல் உனக்கு உங்க அம்மா இல்லாத குறையே வேண்டாம். என்னையே பெத்த அம்மாவா நினைச்சுக்க. ஆமா, கேட்க மறந்துட்டேன். உங்க வீட்டுக்காரரு எங்க வேலை பார்க்கறாரு? இங்கதான் அசோக் நகர்ல ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறாரு. ஓ அப்படியா? நீங்க லவ் மேரேஜா என்று சிரித்தாள். ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதான் உங்களை பார்த்தாலே தெரியுதே. சரி, இந்தா இந்த பூவை வச்சுக்க என்று தனது கூடையில் இருந்த பூவை எடுத்து அவளிடம் கொடுத்தாள் பத்மா. தேங்க்ஸ்மா என்று உமா அதை வாங்கி தலையில் வைத்துக் கொண்டு, அப்ப நான் வரேம்மா. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் என்றாள். சரிடாம்மா, கண்டிப்பா வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அம்மா வீட்டுக்கு நீ நாளைக்கு வரணும். அப்படியா? என்னம்மா விசேஷம்? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லடா. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். எப்போ நான் அதை பெருசாலாம் ஒன்றும் கொண்டாட மாட்டேன். ஆனா என்னவோ தெரியல, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நானே ஏதோ புதுசா பிறந்தது போல இருக்கு. சரி, நாளைக்கு நீ வீட்டுக்கு வர. என் கூட தான் சாப்பிட்ற. தம்பி வர்ற வரைக்கும் என் கூட தான் இருக்கிற, சரியா? நீ வர்ற வரைக்கும் நான் சாப்பிடாம இருப்பேன் என்றாள். சரிம்மா என்றவளை அன்போடு பார்த்து கொண்டே வீட்டிற்கு சென்றாள் உமா. என்ன உமா, கோயிலுக்கு போயிட்டு வர எவ்வளவு நேரம்? நான் வந்து 1/2 மணி நேரமா வாசல்ல நிக்கிறேன். போன் போட்டால் எடுக்கல என்று வாசலில் காத்து கொண்டிருந்த விமல் சலித்து கொண்டே கேட்டான். சாரிங்க, இன்னைக்கு கோவில்ல ஒரே கூட்டம். போன் வேற சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு என்று கூறிக்கொண்டே கூடையிலிருந்து சாவி எடுத்து அவசரமாக போட்டு திறந்தாள். அது சரி, வெளியில போறேன்னு தெரியும் இல்ல, போனை சார்ஜில் போட்டு வைக்க வேண்டியது தானே. உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்றதோ? ஏன்னா இப்படி அஜாக்கிரதையா இருக்கியோ? படிச்ச பொண்ணு தானே, இது கூடவா தெரியாது என்று கேட்டுக்கொண்டே வந்து சோஃபாவில் அமர்ந்தான். ஃபேன் ஸ்விட்சை போட்டுவிட்டு கையிலிருந்த விபூதியை அவன் நெற்றியில் வைத்தோமா. சாரிங்க, ஏதோ மறதியில சார்ஜ் வைக்க மறந்துட்டேன். சரி இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் என்று உள்ளே ஓடினாள். சரியான வெகுளி. எப்படிதான் இவங்க அப்பா இவளை எந்த விவரமும் தெரியாம வளர்த்தாரோ? இவளை கோச்சிக்கவும் முடியல என்று யோசித்து கொண்டே செல்போன் எடுத்தான். மறுநாள் காலை விமல் ஆபீஸருக்கு கிளம்பி கொண்டிருக்க அவனுக்கு பொங்கலும் சட்னியும் கொண்டு வந்து பரிமாறினாள் உமா. ஹாட் பாக்ஸில் அவனுக்கு மட்டும் சிறிதளவே இருந்த டிஃபனை பார்த்து விட்டு, என்னம்மா டிஃபன் கொஞ்சமா தான் செஞ்சிருக்கிற என்று ஆச்சரியமாக கேட்டான். ஆமாங்க, உங்களுக்கு மட்டும்தான் செஞ்சேன். ஏன், இன்னைக்கு எதனா விரதமா? இல்லைங்க என்று சிரித்தாள். அப்ப என்ன, கவனம் இல்லாம செஞ்சிட்டியா? சரி, அதனால என்ன, வா வந்து என் கூடவே சாப்பிடு. இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம் என்றான். இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு பத்மா அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்த விமல், என்னது பத்மா அம்மாவா? யார் அது என்று கேட்டான். தலையில் அடித்து கொண்ட உமா, அட கடவுளே, சொல்ல மறந்துட்டேன் பாருங்க என்று உற்சாகத்தோடு அவன் அருகில் அமர்ந்து நேற்று கோவிலில் நடந்ததையும் பத்மாவிடம் அவளுக்கு அறிமுகமானதையும் அவள் இன்று உமாவை சாப்பிட அழைத்தது அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினாள். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த விமலிற்கு முகத்தில் ஏதோ சந்தேகம் தெரிந்தது. இந்த பாரு உமா, கோவில்ல யாரையோ பார்த்துட்டு அவங்க கூட பேசின சரிதான். ஆனா உடனே அவங்க வீட்டுக்கு சாப்பிட போற அளவுக்கு நீ முன்ன பின்ன தெரியாதவங்க கூட டக்குன்னு பழகிறது எனக்கு சரின்னு படல. பாத்துக்க என்று எழுந்து சென்றான். அட என்னங்க நீங்க, அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு என்னவோ தெரியல, எங்க அம்மாவை பாக்குறது போல இருக்கு. ஒரு இனம் தெரியாத பாசம் வருது. அவங்கள போய் நீங்க தப்பா பேசுறீங்க என்று கையை அலம்பி கொண்டு வந்த அவனுக்கு கை துடைக்க தவளி கொடுத்தாள். அதெல்லாம் சரிதான், ஆனா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல, அதுக்கு தான் சொன்னேன். அட போங்க நீங்க, அவங்களே வயசானவங்க, யாரும் இல்லாம தனியா இருக்காங்க. அவங்களால என்ன பத்தி எனக்கு வந்துட போகுது? அதுக்கு இல்லம்மா, அவங்க இங்க வந்து 3 மாசம்தான் ஆகுதுன்னு சொல்ற. இங்க இருக்கிறவங்களுக்கும் அவங்கள பத்தி எதுவும் தெரியல. அவ்வளோ ஏன் நமக்கே தெரியல. அப்படி இருக்கும் போது எதுக்கு அவங்க கிட்ட இவ்வளவு நெருக்கமா பழக்கம் வச்சுக்கிறேன்னு தான் சொல்றேன். அட போங்க நீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேசுறதால என்ன ஆகிட போகுது? அதுவும் அவங்க வயசானவங்க. சரி, ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி அவங்கள பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ தான் பழகுற, பார்த்து நடந்துக்க. சரி, நான் கிளம்பட்டுமா என்று அவள் கையில் இருந்த பேகை வாங்கி கொண்டு புறப்பட்டான். சரிங்க என்று அவனை அன்போடு வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தவள் பத்மாவிற்காக பீரோவிலிருந்து ஒரு புது புடவை எடுத்து பையில் வைத்து கொண்டு வீட்டை பூட்டி விட்டு கிளம்பினாள். வாடா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன் என்றவளை அன்போடு கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள் பத்மா. இந்தாங்கம்மா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
என்று கூறிக்கொண்டே கையில் இருந்த பேக்கை அவளிடம் கொடுத்தாள் உமா. என்னடா இது என்று அதை அவளாக வாங்கி பிரித்து பார்த்தாள். காஞ்சி காட்டன் புடவை ஒன்று அரக்கு நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. என்னம்மா இது, எனக்காக போய் அவசர அவசரமா வாங்கிட்டு வந்தியா என்ன என்று ஆச்சரியமாக கேட்டாள் பத்மா. இல்லம்மா, எங்க அம்மா நினைவு நாளுக்காக வாங்கினேன். எப்பவும் வருஷம் அவங்க நினைவு நாளுக்கு புதுசா புடவை வாங்கி படைச்சிட்டு எங்க அம்மா வயசுல யாருக்காவது கொடுப்பேன். இந்த வாட்டி அது யாருக்கும் கொடுக்காம வச்சிருந்தேன். அதுதான் இப்ப அதை உங்களுக்கு கொண்டு வந்தேன் என்றாள். இந்த அம்மாக்கு இது சேரணும்னு இருக்கு போல இருக்கு என்று சிரித்தாள் பத்மா. உமாவும் சிரித்து விட்டு, உங்களுக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். உன்னை போலவே இதுவும் அழகா இருக்கு, பிடிக்காம இருக்குமா? சரி வாடா சாப்பிடலாம் என்று அவளை டைனிங் டேபிளில் அமர வைத்து தனது கையாலேயே சாப்பாடு பரிமாறினாள் பத்மா. குஜராத்தி ஸ்டைலில் அவள் செய்திருந்த ஸ்வீட்டுகளும் பலவித சாப்பாடு ஐட்டங்களும் பார்த்து உமா அசந்துவிட அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டாள். பத்மாவும் அவளுக்கு கேட்டு கேட்டு பரிமாற அவள் வயிறார சாப்பிடுவதை மனதர பார்த்து பூரித்து கொண்டிருந்தாள். இருவரும் சாப்பிட்டு முடித்து அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இன்னைக்கு தாண்டா என் மனசே நிறைஞ்சிருக்கு. என்னதான் என் தங்க பசங்க, என் தம்பி பசங்கள்லாம் என்கிட்ட பாசமா பழகினாலும் என்ன அவங்க அம்மான்னு கூப்பிட்டதில்லை. அவங்க என் பசங்கன்ற நினைப்பும் எனக்கு வந்ததில்லை. ஆனா நீ அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு என்னவோ 10 மாசம் நானே உன்னை சுமந்து பெற்றது போல ஒரு ஃபீலிங் வருது. நான் அனாதை இல்லைன்ற நினைப்பும் வருது என்று கண்கள் கலங்க கூறினாள் பத்மா. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, இனிமேலும் இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதை இல்லை, நான் இருக்கம்மா உங்களுக்கு என்று அவளை அணைத்து கொண்டாள் உமா. இப்படியே அவர்களுடைய நட்பு நாளுக்கு நாள் நெருக்கமாக காலையில் விமல் ஆபீஸுக்கு சென்றதும் வீட்டை பூட்டி கொண்டு உமா பத்மா வீட்டிற்கு சென்று விடுவதும் மாலை அவன் வரும் பொழுதுதான் வீட்டுக்கு வருவதும் என இருந்தாள். அதே போல் ஒவ்வொரு நாள் பத்மா அவர்கள் வீட்டுக்கு வந்து விடுவதும் அன்று அவள் செய்த சாப்பாட்டை கொண்டு வந்து உமாவிற்கு கொடுப்பதும் உமா புதிதாக ஏதாவது செய்தால் அதை பத்மாவிற்கு கொடுப்பதும் என பகிர்ந்து கொண்டனர். ஞாயிற்றுக்கிழமை விமல் வீட்டில் இருப்பதால் அந்த ஒரு நாளே அவர்கள் சந்தித்துக் கொள்வதில்லை. அப்பொழுதும் போனில் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார். உமா பத்மாவிடம் அம்மா அம்மா என்று அன்போடு ஒட்டி கொண்டிருப்பதும் வீட்டில் எந்நேரமும் அவள் புராணங்களை பாடிக்கொண்டிருப்பதும் அவர்கள் வீட்டிற்கு தினமும் சென்று விடுவதும் விமலிற்கு சரி என்று படவில்லை. அவளிடம் இவ்வளவு நெருங்கிய நட்பு வேண்டாம், ஒரு அளவோடு நிறுத்திக்கொள் என்று எச்சரித்துக் கொண்டிருந்தான். இதனால் உமாவிற்கும் அவனுக்கும் இடையே அடிக்கடி மன கஷ்டம் வந்தது. இதை உமா பத்மாவிடம் கூற, உன் கணவன் யாரும் இல்லாமல் வளர்ந்தவன் என்பதால் நம் நட்பை பார்த்து சந்தேகப்படுகிறான் என்றும் அதற்காக நீ அவன் பேச்சு கேட்டுக்கொண்டு இந்த அம்மாவை பார்க்க வராமல் இருந்து விடாதே என்று பத்மா அழுது கொண்டே கேட்டுக்கொள்ள உமா அவளை அணைத்து கொண்டு, யார் என்ன கூறினாலும் நான் உங்களை விடமாட்டேன் என்று சமாதானம் கூறிக்கொண்டிருந்தாள். அன்று இதன் காரணமாக உமாவிற்கும் விமலுக்கும் சண்டை வர அவன் கோபித்து கொண்டு சாப்பிடாமல் ஆபீஸிற்கு சென்று விட்டான். உமாவும் அழுது கொண்டே பத்மாவை பார்க்க சென்றாள். அப்பொழுது அவள் வீட்டில் இருந்து ஒரு இளைஞன் வெளியே செல்ல பத்மாவும் அவனை அன்போடு வழி அனுப்பிவிட்டு திரும்பினாள். என்ன உமா, நீ எப்ப வந்த? வா வா உள்ள வா என்றவள் கைகளை ஆசையாக பற்றி உள்ளே அழைத்து சென்றாள். ஆமா, யார் அவரு, புதுசா இருக்காரே என்று கேட்டுக்கொண்டு அவளுடன் சென்றாள் உமா. அதுவாமா, அவன் என் தம்பி பையன் ரஞ்சித், ஊர்ல இருந்து என்னை பார்க்க வந்திருக்கான். அப்படியா? அப்படின்னா அவர் இங்கதான் தங்குவாரா? இல்லம்மா என்று சிரித்த பத்மா, அவன் அவங்க மாமியார் வீட்டுல தங்குவான். மாமியார் வீடா? ஆமா உமா, என் தம்பி பையனுக்கு எங்க அப்பா சொந்தத்துல தான் பொண்ணு எடுத்திருக்காங்க. இங்கதான் செங்கல்பட்டு பக்கத்துல அவங்க மாமியார் வீடு இருக்கு. அவங்கள பார்க்க வந்தானா, அப்படியே என்னை பார்க்க வந்தான். இங்க 1 மாசம் இருப்பானா, அப்பப்ப வரேன்னு சொன்னான். ஓ அப்படியா? ஆமா, சரி இப்படி உக்காரு என்றவளை சோஃபாவில் அமர வைத்து விட்டு உள்ளே சென்று ஒரு சிறிய தட்டில் ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தாள். என்னம்மா இது, வித்தியாசமா இருக்கே என்று அதை எடுத்து சாப்பிட்டாள் உமா. இது குஜராத் ஸ்பெஷல் ஸ்வீட்டுமா, என் தம்பி பையன் ரஞ்சித்து வாங்கிட்டு வந்தான். எனக்கு இந்த ஸ்வீட்டுனா ரொம்ப பிடிக்கும். சரி சாப்பிடு, வீட்டுக்கு போகும்போது தம்பிக்கும் கொடுக்குறேன், எடுத்துட்டு போ என்றாள். வேண்டாம்மா என்றாள் சோர்வாக. ஏம்மா? ஆமா, நான் அப்பவே கேட்கணும்னு இருந்தேன். ஏன் நீ டல்லா இருக்கிற? எப்பவும் போல கலகலப்பா இல்லையே. அது ஒன்றும் இல்லைம்மா, காலையில அவருக்கும் எனக்கும் சண்டை. ஏன்? நேத்தே அவர் தோசை வேணும்னு சொன்னாரு. சரி மாவு இல்லை, இட்லிக்கு ஊற போட்டு அரைச்சி வைக்கிறேன்,
நாளைக்கு தோசை ஊத்தி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா நேத்து இங்க வந்து பேசிட்டு இருந்ததுல ஊற போட மறந்துட்டேன். காலையில சேமியா உப்புமா செஞ்சேன். அவர் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நானும் சரி கடையில மாவு வாங்கி வாங்க தோசை ஊத்தி கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்பவும் கத்துறாரு. உனக்கு கவனம் இங்க இருந்தா தானே, எப்ப பாரு பத்மா அம்மா பத்மா அம்மான்னு அங்கே போய் உக்காந்துட்டா நம்ம குடும்பத்தை எப்படி பாப்பன்னு கத்துறாரு. எதுக்கு அவங்கள இப்ப வம்புக்கு இழுக்கிறீங்கன்னு நானும் கத்திட்டேன். அவர் உடனே கோச்சிட்டு சாப்பிடாம போயிட்டாரு. நானும் சாப்பிடாம வந்துட்டேன் என்று முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு கூறினாள். அடடா, அப்ப என்னாலதான் உங்களுக்குள்ள சண்டையா என்று கவலையோடு கேட்டாள் பத்மாவதி. அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, அவர் கிடக்குறாரு. இல்லம்மா, வீட்டுல ஆம்பளைங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நாம் அதை மேல மேல செய்யக்கூடாது. அப்புறம் குடும்பம் தான் பாதிக்கும். சரி விடு, தம்பி என்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறாரோ அன்னைக்கு வந்து நீ இந்த அம்மாவை பாப்ப. அது வரை தம்பி சொல்றது போல நடந்துக்க கண்ணு என்று முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள். அம்மா, தயவு செஞ்சு நீங்க வருத்தப்படாதீங்க. அதை என்னால பார்க்க முடியாது. அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன, அதுக்காக நான் எங்க அம்மாவை பார்க்கற மாதிரி இருப்பேனா? நான் இருக்கமா உங்களுக்கு என்றாள் உமா. இல்லடா கண்ணு, நான் சொல்றத கேளு. கொஞ்ச நாளைக்கு தம்பி சொல்றது போல கேளு. எனக்கு என்ன, வயசானவ, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீ சின்ன பொண்ணு, உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு. எங்கிருந்தோ வந்த எனக்காக அது பாதிக்க கூடாது. நீ இனிமேலும் என்று அவள் கூறுவதற்குள் அவளுக்கு துக்கம் தொண்டை அடைத்தது. அவளை கவலையோடு பார்த்து கொண்ட உமாவிற்கும் அழுகை வந்தது. அந்த ஆபீஸிற்கு சென்ற விமல் வருத்தத்தோடு அமைதியாக இருப்பதை பார்த்த அவனது தோழன் ரவி அவனை விசாரிக்க தங்கள் வீட்டில் நடப்பதை அனைத்தையும் அவனிடம் கூறி வருத்தப்பட்டான் விமல். என்னடா விமல், தங்கச்சியே இப்படி நடந்துக்கிறாங்க? பாவம், அவங்க கொஞ்சம் வெகுளித்தனமா இருக்கிறவங்க தான். 2 வாட்டி பார்த்த என் மனைவியே அதை கண்டுபிடிச்சிட்டா. நீ வேற அவங்க பட்டுன்னு எல்லாரையும் நம்பிடுவாங்கன்னு வேற சொல்ற. எதுக்கும் அவங்கள ஜாக்கிரதையா இருக்க சொல்லு என்றான் ரவி. ஆமாண்டா, நானும் அதுதான் பயப்படுறேன். நானும் காலையில வந்தா ராத்திரி தான் வீட்டுக்கு போறேன். ஒரு நாள் வேலை அதிகமா இருந்தா இங்கே நம்ம தங்கிடுறோம். அவ வீட்டுல தனியா தான் இருக்கா. அதனாலதான் பயமா இருக்கு. கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, என்னதான் படிச்சிருந்தாலும் அவ்வளவா அவளுக்கு விவரமும் தெரியலடா. அவங்க அம்மா இருந்து வளர்த்திருந்தா எல்லாம் சொல்லி வளர்த்திருப்பாங்களோ என்னவோ. அவங்க அப்பா செல்லமா வளர்த்துட்டாரு. அவரை போலவே அவளும் வெகுளியா இருக்கிறா. யாராவது பாசமா பேசினா அப்படியே விழுந்துடுவா. அதுதான் பயமா இருக்கு. சரி விடுடா, ரொம்ப ஒன்னும் குழப்பிக்காத. இல்லடா, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இதுவரை எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை. நான் அவளை குழந்தை போல பாத்துக்கிறேன். அவளும் அப்படிதான் என்கிட்ட பாசமா இருப்பா. ஆனா இப்பெல்லாம் அந்த அம்மாவால எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, கருத்து வேறுபாடு வருது. நான் ஆபீஸுக்கு வந்துட்டா அவங்க வீடே கதியா இருக்காடா. சரி, வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போயிடலான்னு பார்த்தா அதெல்லாம் வேண்டாம். அவங்கள நான் கிட்ட போய் பார்க்கலனாலும் மாடியில இருந்தாவது பார்த்துப்பேன். அதனால நம்ம எங்கேயும் போக வேண்டான்னு பிடிவாதமா சொல்றாடா என்றான். அப்படியா, இது சரியில்லையேடா. அவங்க வேற அந்த ஏரியாவுக்கு புதுசா வந்தவங்கன்னு சொல்ற. சரி, நீ கவலைப்படாத, நான் விசாரிக்கிறேன் என்றான் ரவி. பத்மாவதி சொல்லி அனுப்பியதற்காக 1 மாதம் அவள் வீட்டிற்கு செல்லாமல் அவளுடன் போனில் பேசாமலும் இருந்தாள் உமா. விமலும் இதனால் சற்று நிம்மதியடைய பழையபடி அவர்கள் அன்போடு இருக்க ஆரம்பித்தனர். அன்று விமல் ஆபீஸ் விஷயமாக திருச்சிக்கு சென்று விட அவன் சென்றதும் பத்மாவை பார்க்க செல்லலாமா என்று உமா யோசித்துக் கொண்டிருந்தாள். அதே சமயம் பத்மாவிடமிருந்து போன் வர அதில் மூச்சு வாங்க சோர்வோடு பேசிய பத்மாவின் குரலை கேட்டு திடுக்கிட்ட உமா அவர்கள் வீட்டிற்கு ஓடினாள். அங்கே பத்மா கட்டிலில் சோர்ந்து படுத்து கொண்டிருக்க அருகே டீப்பாய் மேல் மருந்து மாத்திரைகள் இருந்தது. அவள் தம்பி மகன் ரஞ்சித் உமாவை பார்த்ததும் தனது அத்தையின் அருகே இருந்து எழுந்து கொண்டான். வாங்க, நீங்க தான் உமாவா என்று கேட்டான். ஆமா என்றவள் பதட்டமாக கூற, அத்தை உங்களை பத்தி தான் 2 நாளா புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியா? ஆமா, முந்தா நேத்து நான் அத்தையை பார்க்க வந்தேன். அப்ப அவங்க ரொம்ப டல்லா இருந்தாங்க. நான் பேசிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நான் பதறிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். அவங்க சுய நினைவே இல்லாம சமயத்திலையும் உமாவுமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா இருந்ததா டாக்டர் சொன்னாரு. நேத்துலாம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம். அவங்க உங்களை பார்க்காம தான் இப்படி ஆகியிருக்காங்கன்னு, அதனால உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு டாக்டரு. ஆனா அத்தை தான் வேண்டாம், என்னால என் பொண்ணு வாழ்க்கை பாதிக்க கூடாது, அவ இங்க வந்தா
அவ புருஷனுக்கு பிடிக்காது, அதனால அவளை தொந்தரவு பண்ணாதுன்னு என்னை தடுத்துட்டாங்க. ஆனா இங்க வந்ததுல இருந்து திரும்ப அவங்க உங்க பேரை தான் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் ஃபோன் போட்டு கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னேன் என்று கவலையாக கூறினான். அப்படியா? அம்மா, என்னம்மா இது? உங்களுக்கு இப்படி ஆனதும் என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாம் இல்ல? சரி, கவலைப்படாதீங்க, நான் இங்கே உங்க கூட 2 நாள் தங்கியிருந்து உங்களை பாத்துக்கிறேன் என்றாள். என்னடாமா சொல்ற? உங்க வீட்டுக்காரரு என்று தடுமாற்றத்தோடு கேட்டாள் பத்மா. அவர் ஊர்ல இல்லம்மா, ஆபீஸ் விஷயமா திருச்சிக்கு போயிருக்காரு, வர 2 நாள் ஆகும். அப்படியா என்று உமாவின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள் பத்மா. அப்ப என்ன அத்தை, உங்க பொண்ணு வந்துட்டாங்க, இனிமே உங்களுக்கு சரியாகிடும். அப்ப நான் கிளம்புறேன். உமா மேடம், நீங்க அத்தையை பார்த்துக்கோங்க, எதனா வேணும்னா எனக்கு ஃபோன் போடுங்க, நான் வந்துடுறேன் என்றான் ரஞ்சித். சரி, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க என்றாள் உமா. அன்று உமா பத்மாவுடனேயே தங்கிவிட அவளை வீட்டில் சமைத்து பத்மாவிற்கு பரிமாறினாள். பத்மாவும் இதனால் சந்தோஷமடைய அவளுடன் உற்சாகத்தோடு பேசிக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருந்தாள். 2 முறை விமல் உமாவிற்கு போன் செய்ய தான் வீட்டில் தான் இருப்பதாக போய் கூறி சமாளித்தாள் உமா. இப்படியே அந்த நாள் சென்றுவிட அன்றிரவு உமா டிஃபன் செய்ததும் இருவரும் சாப்பிட்டு விட்டு ரூமில் சென்று படுத்து விட்டனர். சாப்பிட்டவுடன் உமாவிற்கு தூக்கம் கண்ணை சுற்ற அவள் டக்கென உறங்கி போனாள். பட்டென அவள் மீது ஏதோ பட திடுக்கிட்டு கண்களித்திருந்த உமா அதிர்ந்து போனாள். ரஞ்சித் கையில் மல்லிகை பூவை சுற்றி கொண்டு அவள் அருகே வர அவன்தான் மல்லிகை பூச்செண்டை அவள் மீது வீசி எறிந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். அந்த அறை முழுவதும் செண்டு வாசனை கம்மென்று வீச கட்டலில் ரோஜா மலர்களும் மல்லியும் சிதறி கிடந்தன. அருகே படுத்திருந்த பத்மாவதியை காணாமல் அவள் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு எழுந்து அமர, என்ன உமா மேடம், ஏன் இப்படி மான்குட்டி போல துள்ளி ஓடுறீங்க? இப்படி வாங்க என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தான் ரஞ்சித். ஏய், ச, கையை எடு, இது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சது உன்னை அவங்க வெட்டி போட்டுடுவாங்க. ஆமா, அவங்க எங்கடா என்று கத்தினாள். நான் இங்க தாண்டி இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தாள் பத்மா. அவள் கையில் விஸ்கி கிளாஸும் ஒரு கையில் சிகரெட்டும் இருந்தது. அதை அவள் வாயில் வைத்து இழுத்து அந்த புகையை உமாவின் மீது விட்டாள். இதை பார்த்து அதிர்ந்து போன உமா தான் காண்பது கனவா நினைவா என்று புரியாமல் ஒரு தரம் கண்களை கசகிக் கொண்டு மீண்டும் பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற? இது நிஜமா நடக்குதா இல்ல நம்ம இன்னும் மயக்கத்துலதான் இருக்கோமான்னு பாக்குறியா? கவலைப்படாத, நான் நேத்து உனக்கு சாப்பாட்டுல கலந்த மருந்து 3 மணி நேரம் தான் வேலை செய்யும். இப்ப நீ நல்லா நினைவோட தான் இருக்கிற என்று கலகலவென சிரித்தாள் பத்மா. அம்மா, என்ன இது? நீங்களா நீங்களா இப்படி என்று உமா பதற. ஆமா, நானே தான் இப்படி என்று மீண்டும் சிகரெட் புகையை அவள் மீது விட்டு கலகலவென சிரித்தாள். ரஞ்சித்தும் சிரித்து விட்டு, சொர்ணா தீதி, இவங்களுக்கு இங்க நடக்கிறது ஒன்றும் புரியல போல இருக்கு, அதுதான் ரொம்ப குழப்பத்தோட இருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க என்றான் சிரித்து கொண்டு. அப்படியா, சரி சொல்றேன். ஏ சில்லுவண்டு, என் பேரு பத்மா இல்ல, எங்க சொந்த ஊரு தமிழ்நாடும் இல்ல, ஆனா யாதும் ஊரே யாவரும் கேள்விர்னு வாழறவங்க நாங்க. எங்கெல்லாம் உன்னை போல ஒரு சிட்டு இருக்கோ அந்த ஊரெல்லாம் எங்க ஊரு தான் என்று சிரித்தாள். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் உமா. என்ன பாக்குற? உன்னை போல அழகான பொண்ணெல்லாம் மடக்கி போட்டு அவங்க கிட்ட பாசமா பழகி என் வலையில போட்டுக்கிட்டு சமயம் பார்த்து மும்பைல வித்துடுவேன். வயசான பொம்பளைன்றதால என் மேல யாருக்கும் சந்தேகமும் வராது. இதுக்கு இவன் தான் ஏஜென்ட். இதுக்கு எனக்கு பல லட்சம் பணம் கிடைக்கும். இந்த ஊருக்கு வேட்டைக்கு நான் வந்தப்ப நீ தான் மாட்டின. அது என்னவோ, இதுவரை எந்த பொண்ணையும் பார்த்து சங்கடப்படாத ரஞ்சித்து உன்னை பார்த்து சபலப்பட்டுட்டான். சரி, நேத்தே உன்னை மும்பைக்கு பேக் பண்ண வேண்டியது, ஒரு நாள் இவன் அனுபவிச்சுட்டு போட்ட மென்னு நிறுத்தி வச்சேன் என்று சிரித்தாள் சொன்னா. ஆமா, ஆனாலும் உன்னை மடக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. நடுவுல உன் புருஷன் வேற தொல்லை. இல்லைன்னா எப்பவோ உன்னை பேக் பண்ணிருக்கலாம். உனக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. இந்நேரம் எப்பவோ எங்க கைக்கு பணமா வந்திருக்கோம். சரி விடு ரஞ்சித்து, இப்ப என்ன, எல்லாம் தான் சமயம் பார்த்து நல்லபடியா நடந்துச்சு. சரி சரி, வறண்டு பிடிக்காம ரஞ்சித்துக்கு இன்னைக்கு கம்பெனி கொடு. நாளைக்கு இந்நேரம் நீ மும்பைக்கு பறந்துட்டு இருப்ப. இல்ல இல்ல, முடியாது முடியாது, என்ன நீங்க எதுவும் செய்ய முடியாது. எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் இது தெரிஞ்சா அவர் உங்களை வெட்டி போட்டுருவாரு. மரியாதையான விட்டுடுங்க. நான் கத்தி அமக்கலம் பண்ண பக்கத்துல எல்லாரும் வந்துடுவாங்க, பாத்துக்கோங்க. அடி போடி பைத்தியக்காரி,
இங்க சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி வருவாங்களா? அதெல்லாம் சினிமால தான் நடக்கும். இங்கெல்லாம் பக்கத்துல பாமே வச்சாலும் எவனும் கண்டுக்க மாட்டான். நாமக்கு எதுக்கு வம்புன்னு போவான். இதெல்லாம் தெரியாமலா நாங்க இந்த தொழில் பண்றோம்? பாரு, பேசாம இன்னைக்கு இவன் கூட இரு. காலையில எங்க ஆளுங்க வந்ததும் உன்னை அவங்க கூட அனுப்பி வச்சிருவோம். அப்புறம் உன் புருஷன் இல்ல, யாரு நினைச்சாலும் உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. நாங்களும் அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போயிடுவோம் என்று சிரித்தாள் சொன்னா. ரஞ்சித் சிரித்து கொண்டே அவள் அருகில் வர, உமா மிரண்டு கொண்டே அருகில் இருந்தவற்றை எல்லாம் எடுத்து அவன் மீது வீசி கொண்டிருந்தாள். ரஞ்சித் அதை தடுத்து விட்டு அவள் அருகில் நெருங்க, பட்டண கதவை திறந்து கொண்டு விமலும் அவனது நண்பன் ரவியும் உள்ளே ஓடி வந்தனர். அவர்கள் பின்னால் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்களும் ஓடி வந்தனர். ரஞ்சித் அங்கிருந்து ஓட முயற்சிக்க இன்ஸ்பெக்டர் அவனை பிடித்து கையில் விலங்கை மாட்டினார். கான்ஸ்டபிள் சொர்ணாவை பிடித்து கொண்டனர். என்னங்க என்று ஓடி சென்று விமலை கட்டி கொண்டு கதறினாள் உமா. உமா, பயப்படாத பயப்படாத, நான் இருக்கேன் என்று அவளை சமாதானம் செய்தான் விமல். மிஸ்டர் ரவி, விமல், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கொடுத்த தகவலால தான் இந்த குரூப்பை நாங்க பிடிக்க முடிஞ்சது. இதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சரி, நான் இவங்களை கொண்டு போறேன். நீங்க அப்புறமா ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க என்று அவர்களை இழுத்து கொண்டு சென்றார் இன்ஸ்பெக்டர். என்னங்க என்னங்க, அந்த பத்மா அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சுதான் நான் அவங்க கிட்ட பாசமா பழகுனங்க. ஆனா அவங்க அவங்க என்ற வாயில் வார்த்தைகள் வராமல் உமா தடுமாற, தெரியும் உமா, எனக்கு எல்லாம் தெரியும் என்றான் விமல் சிரித்து கொண்டு. என்னங்க சொல்றீங்க என்று ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். ஆமா சிஸ்டர், நீங்க அந்த அம்மா கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகிறதையும் அவங்கள ரொம்ப நம்புறதாகவும் இது எதுவும் எனக்கு சரிப்படலன்னோ விமல் வந்து என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டான். அவன் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கும் டவுட் வந்தது. உடனே நான் யாருக்கும் தெரியாம என்னோட ஃப்ரெண்டு மூலமா இங்க வந்து அவங்கள விசாரிச்சேன். ஆனா அவங்கள பத்தி யாருக்கும் ஒன்றும் தெரியல. 2-3 நாள் இந்த வீட்டை நான் சுத்தி சுத்தி வந்து கண்காணிச்சேன். அப்பதான் இங்க யாரோ சில ஆளுங்க சந்தேகப்படுற மாதிரி நடமாடிட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம ஊர் ஆளுங்களை போல இல்ல. அதுல இந்த ரஞ்சித்தும் ஒருத்தனா இருந்தான். டவுட் வந்து நான் போலீஸ்ல சொன்னேன். அவங்களும் அன்யூனிஃபார்ம்ல வந்து இந்த வீட்டை நோட்டம் போட்டாங்க. அப்பதான் பல உண்மைகள் தெரிஞ்சுது என்றான் ரவி. அப்படியா, என்னது? ஆமா உமா, அவங்க உன்னை இன்னைக்கு கடத்த நாள் குறிச்சிருந்தாங்க. உன்னை மும்பையில இருக்கிற ஒரு பெரிய இடத்துல வேலை பேசி இருக்காங்க. ரொம்ப நாளா உன்னை நோட்டம் விட்டு அப்புறம்தான் அந்த பொம்பளை இங்க வந்து வீடு எடுத்து தங்கியிருக்கா. அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் பார்த்து உன்கிட்ட பழகிருக்கா. நீ பிரதோஷத்துக்கு தவறாம கோயிலுக்கு போறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே வந்து தன்னோட நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கா. உன்னோட வெகுளித்தனம், பட்டுனி அதையும் யாரையும் நம்புற உன் குணத்தை வச்சு ஈஸியா அவங்க உன்னை ஏமாத்திருக்காங்க. ஆனாலும் என்னால அவங்களுக்கு இடைஞ்சல் இருந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல என்னை தீர்த்து விட்டுட்டு உன்னை கடத்தி போக திட்டம் போட்டவங்களுக்கு நான் திருச்சிக்கு போனது சுலபமா போயிடுச்சு. ஆனா நான் இவங்க திட்டம் தெரிஞ்சுதான் இன்ஸ்பெக்டர் சொன்னது போல உன்கிட்ட திருச்சி போறேன்னு போய் சொன்னேன். அதை அவங்களும் நம்பிட்டாங்க. இன்னைக்கு அவங்க திட்டத்தை நிறைவேற்றதான் உடம்பு சரியில்லாத டிராமாவும் நடத்துனாங்க. உன்னை இங்க தங்கவும் வச்சாங்க. ஆனா இதெல்லாம் நாங்க வெளியில இருந்து கண்காணிச்சுட்டு தான் இருந்தோம். அதுதான் சமயம் பார்த்து வந்து பிடிச்சிட்டோம். அப்படியா? ஏங்க, இவங்கள பத்தி அப்பவே தெரிஞ்சதும் ஏன் நீங்க போலீஸ் கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ண சொல்லல? நாங்களும் அதுதான் நினைச்சோம். ஆனா இன்ஸ்பெக்டர் தான் இது இவங்க மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல, இதுல பெரிய நெட்வொர்க்கே இருக்கு, அவங்க எல்லாரையும் பிடிச்சாகணும்னா அவங்க நாடகத்தை நடக்க விட்டுதான் சமயம் பார்த்து மொத்தமா பிடிக்கணும்னு சொன்னாரு என்றான் விமல். அட பாவீங்களா, இதுக்காக தான் என் மேல பாசம் இருக்கிறது போல நடிச்சாங்களா அந்த பொம்பளை? சே, நான் ஒரு முட்டாள், அவளை நம்பி ஏமாத்திட்டேன். என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே முன்ன பின்ன தெரியாத யார்கிட்டயும் நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி பேச மாட்டேன். நமக்குள்ள நடக்கிறதையும் சொல்ல மாட்டேன் என்றாள் உமா. அப்பா, சிஸ்டர் திருந்திட்டாங்க, இனிமே உனக்கு கவலை இல்லை என்று ரவி சிரிக்க உமாவின் செல்போன் ஒலித்தது. அதில் கார்த்திகா என்று பேர் வர, யாருமா இது, புதுசா கார்த்திகான்னு பேர் இருக்கு என்றான் விமல் அதை பார்த்து. இவங்களாங்க, இவங்க முந்தானத்து மார்க்கெட்ல புதுசா அறிமுகம் ஆனாங்க அவங்க என்று ஆரம்பித்தாள் உமா. அட கடவுளே, மீண்டும் மீண்டுமா என்று ரவி விமலும் தலையில் கை வைத்து கொண்டு ஒரு செர கூறிவிட்டு சிரித்தனர். இத்துடன் இதற்காகவா கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.